என்ன சுடரு? ஏன் சாப்பிடாம இப்ப எதுக்கு முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற? நீ இப்படி இருந்தா என்ன ஆகும்? உன் உடம்பு தான் வீணா போகும். பாரு, ஆள் சாப்பிடாம இப்படி கரங்கி போயிருக்கேன்னு. கல்யாண பொண்ணு நல்லா சாப்பிட்டு கிப்பிட்டு நல்லா ஜம்முன்னு இருக்க வேணாமா? மாமன் பக்கத்துல உட்காந்தானே சும்மா கெத்தா இருக்கும். எனக்கு ஒண்ணு புரியல. இந்த மாதிரிலாம் பண்றதுனால கல்யாணம் நின்று நினைக்கிறியா என்ன? இங்க பாரு, ஜம்முன்னு பட்டு புடவை கல்யாணத்துக்கு ஆரம் நெக்லஸ் எல்லாம் ரெடி. கட்டிட்டு வந்து அப்படி மாமன் பக்கத்துல தேவதை மாதிரி உட்கார்றத விட்டுட்டு மொரண்டு பிடிச்சிட்டு இருக்க நீ. ஊர்ல 1000 பொண்ணுங்க இருக்காங்க. உன் வேலைக்கும் உன் போஸ்டிங்க்கும் யார் வேணாலும் உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுரு ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேக்குறேன். இங்க பாரு, நீ கெஞ்சுறது அட்வைஸ் பண்றது இதெல்லாம் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை பார்த்தா எனக்கு பாவமாவே இல்ல. கெஞ்சுறத பார்க்க பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே சும்மா சிப்புன்னு போதை மண்டைக்கு ஏறுற மாதிரி, சும்மா ராஜ போதை. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? உன்னை பிடிக்கலன்னு தானே சொல்லிட்டு இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட சந்தோஷமா இருப்பேன்னு எதை வச்சு சொல்ற? உன் லைஃபும் என் லைஃபும் ரெண்டுமே வீணா போயிடும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஐயோ, இங்க பாரு சுடரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் மகாராணி மாதிரி வச்சுப்பேன் நினைக்கிறியா? உன்னை கல்யாணம் பண்றதே உன்னை தினம் தினம் அழ வைக்கிறதுக்காக தாண்டி. என்னை ஏமாத்திட்டு இங்க வந்து என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்ப. ஒரு தடவை 2 தடவை இல்ல, 4 தடவை நிச்சயம் பண்ணி ஊரு முன்னாடி நான் அசிங்கப்பட்டது தாண்டி மிச்சம். நான் யாருன்னு காட்ட வேணாம், உன் திமிர அடக்க வேணாம், நான் ஆம்பளன்னு உன் முன்னாடி நிக்க வேணாம். நான் பட்ட அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் பதில் சொல்ல வேணாம். இங்க பாரு சுடரு, பழைய பாக்கியே இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. மேலும் மேலும் என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. சுடரு, ஓ சாரி 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 சாரி, சென்னையில் உன் பேர் தமிழ்ல? தமிழ், இந்த பேர் கூட நல்லா தாண்டி இருக்கு. கல்யாணத்துக்கெல்லாம் ரெடியா இருக்கு. நீ இந்த புடவையை கட்டி ரெடியா இரு, நான் கொஞ்ச நேரத்துல வருவேன். நான் பார்க்கலப்பா. ஓகே அங்கிள். அபி, இத்தனை பேர்கிட்ட கேட்டோம், எல்லாரும் தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது? இவ்வளோ வீடு இருக்கு, இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனா யாருமே தமிழை பார்த்துருக்கோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நம்ம தமிழை கண்டுபிடிப்போன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அபி. பேசாம நம்ம டேடி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? அப்பா கிட்ட சொன்னா அவர் வந்து உடனே தமிழை காப்பாத்துவாரு நம்புறியா? அவருக்கு அஞ்சலி மேலேயே அக்கறை இல்ல, தமிழுக்காகவா வரப்போறாரு? நிஜமாவே அஞ்சலி மேல அக்கறை இருந்திருந்தா அவர் தான் முதல்ல வந்திருப்பாரு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா நம்மளாலதான் தமிழ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலையே. அதனாலதான் ஏதாவது யோசிப்போம், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்ல. இங்க இருக்க ஏதோ ஒரு வீட்டில தான் தமிழ் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு வீடா போய் பார்க்கலாம். வீட்டுக்குள்ள எப்படிடா வருவாங்க? கொஞ்சம் நல்லதா யோசி. இங்க பாரு, நம்ம 2 பேரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தமிழ் போட்டோவை காமிச்சு விசாரிச்சா கடத்தி வச்சிருக்கவன் தமிழ் இல்லைன்னு தானே சொல்லுவான். ஆமால, அதனால நீ மட்டும் தனியா போய் ஒவ்வொரு வீடா கேளு, நான் கொஞ்சம் தள்ளியே நிக்கிறேன். ஒரு ஆள் தானே தெரிஞ்சா தமிழை கடத்தினவன் உன்னையும் பிடிச்சு வைக்க தான் பார்ப்பான். அப்படி அவன் உன்னை பிடிச்சிட்டா நான் உடனே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து உன்னையும் தமிழையும் காப்பாற்றிடுறேன். என்ன இப்படி விளையாடுறியா? என்ன மட்டும் மாட்டி விட பார்க்குற? உன்னையும் தமிழையும் சேர்த்து தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்.
அவன் என்ன ஏதாச்சும் பண்ணிட்டானா அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிடும். அவன் உன்னை என்ன பண்ண போறான்? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பு கவின். இங்கே பாரு அபி, நான் உன்னை நம்பி போகிறேன். நீ என்ன பார்த்துக்கோ, சரியா? ம். ஆன்ட்டி, இந்த எங்கப்பா? ஃபோட்டோவில் இருக்கவங்களை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை தம்பி, பார்க்கல. இல்லையா? ம். அங்கிள், இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்கள பார்த்தீங்களா? இல்லையப்பா, நான் பார்க்கலையேப்பா. அங்கிள், இதை நல்லா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க இந்த எனக்கு. பொண்ணு தான், நான் பார்க்கலையே. நான் உன்னை புடவைய கட்டி கல்யாணத்துக்கு ரெடி ஆகுன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? ஆ? நீ என்ன அப்படியே உட்காந்துருக்க? என்ன விட்டுரு ப்ளீஸ். இனி நான் உன் கண்ணிலே பட மாட்டேன். எங்கேயாவது போயிடுறேன். இங்க பாரு, நீ எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, நான் உன்னை விடுறதா இல்லை. ஒழுங்கா கோஆப்ரேட் பண்ணா உனக்கும் பிரச்சனை இல்லாமல் எனக்கும் பிரச்சனை இல்லாமல் கல்யாணத்தை முடிச்சு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன்டா தங்கம். இங்க பாரு, முகூர்த்தத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் ரெடி ஆகு. என்னால முடியாது. நான் ரெடி ஆக மாட்டேன். இங்க பாரு, நீ ரெடி ஆனாலும் ஆகலனாலும் இந்த கல்யாணத்தை யாராலையும் எவனாலையும் தடுக்க முடியாது. சீக்கிரம் முடிவெடு. ஹலோ, சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவ கழுத்துல தாலி கட்டினியா இல்லையா? ஐரெல்லாம் வந்தாச்சு. எங்க அக்கா வர்றதுக்காக வெயிட்டிங். இன்னைக்கு சுடர் கழுத்துல தாலி கட்டுறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்க. அவளை காப்பாத்த ஆள் வந்துகிட்டு இருக்கு. அவளை காப்பாத்தவா? யாரு வரா? எழிலோட குழந்தைங்களுக்கு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அதுங்க 2 பேரும் தேடி வந்துகிட்டு இருக்குங்க. குழந்தைங்க வந்து என்கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி கூட்டு போறாங்களா? வரட்டும், பாத்துக்கலாம். இத பாரு, எனக்கு குழந்தைங்க மேல எந்த பாசமும் இல்ல. அதுங்கள நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு தேவை நீ அவ கழுத்துல தாலி கட்டி இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். அது ஒண்ணுதான். அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப எப்படி குழந்தைங்கள நான் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது?
யார் நீங்க? என்னன்னு உங்களுக்கு? அங்கிள், இந்த போட்டோல இருக்கவங்கள பாத்தீங்களா? ஓ, அந்த மனோகரி சொன்னது இவனதானா? ஒரு ஆள் தான் இருக்கான். அபி, கவன், அபி, எங்கன்னு போய் தேட? இங்க யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இந்த பக்கமா 2 சின்ன குழந்தைங்க வந்ததை பாத்தீங்களா? இல்லையே, யாரும் வரலையே. 1 மினிட். இதான் உங்க போட்டோ, பாத்தீங்களா? இல்ல, இந்த பசங்களை பார்க்கல. இல்ல இந்த பக்கம் வரல. தேங்க்யூ. நாம இதே உட்காந்துருக்கணும், அங்கிள், சரியா? எங்களை விடுங்க. ஐயோ பாவம், சின்ன குழந்தைங்களா இருக்கீங்க, அதனால எதுவும் பண்ணாம இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் எனக்கும் சுடருக்கும், எனக்கும் உங்க தமிழுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் உங்களை விட்டுறேன். அது வரைக்கும் சமத்தா நல்ல பிள்ளையா இருக்கணும். பாத்துக்கோங்கடா. சரிண்ணே. டைம் ஆயிடுச்சு, போலாமா? ப்ளீஸ், உன் கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு அச்சோ. என்ன விட்டுரு. நீங்க பாரு, இதையே எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்ப? எழுந்துரு. வேண்டாம் மாமா, என்ன விட்டுரு மாமா. இங்க பாரு, நீ காலில் விழுந்து கெஞ்சினாலும் சரி கத்துனாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கெஞ்சி டைம் வேஸ்ட் பண்ற? வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா. இங்க பாரு, அமைதியே என் கூட வா. ப்ளீஸ் மாமா, வேண்டாம், என்ன விட்டுரு. ஏய், சொல்லிக்கிட்டு இருக்க, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. மாமா மாமா மாமா, ஆடி. வேண்டாம் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, என்ன விட்டுரு மாமா. மாமா ப்ளீஸ். மாமா சொன்ன கேளு மாமா. மாமா வேண்டாம். வான்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் மாமா. தமிழ், தமிழ். அபி, தமிழ், அபி, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அபி, நீ எப்படி இங்க வந்த? ஐயோ, ஏன் இங்க வந்தீங்க? இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இவங்களை எதுக்கு இழுத்துட்டு வந்திருக்க? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி மிருக மாதிரி நடந்துக்கிற? ஏய், நிறுத்துவியா? இதுங்களா ஒரு ஆளு இதை கடத்திட்டு வர வருவாங்களா? இங்க பாரு, அதுங்க தான் உன்னை தேடி இங்க வந்தது. இப்போதைக்கு இதுங்களை வெளியே விட்டா பிரச்சனை வரும்னா இங்கேயே கட்டி போட்டு வச்சிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த போட்டோல இருக்கிற 2 பேரையும் பாத்தீங்களா? இந்த பக்கம் இவங்களா? ஏதாவது வந்தாங்களா? இப்பதான் இவங்க இந்த பக்கமா போனாங்க. இந்த பக்கமா? ஆமா, இந்த பக்கம் தான். கண்டிப்பா தெரியுமா? ஆமா. தேங்க்யூ. தமிழ், நான் உன்னை தேடி வந்தது அஞ்சலிக்காக தான். அஞ்சலிக்காகவா? ஏன் அஞ்சலிக்கு என்னாச்சு? காலையில அஞ்சலி எழுந்திருக்கவே இல்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அஞ்சலி தமிழ்னு உன் பேரை தான் சொல்லிட்டு இருக்கா. தமிழ்,
விட்டாதான் கியூர் ஆகும் டாக்டர் சொல்லியிருக்காரு. இல்லனா அவன் உயிருக்கே ஆபத்தாயிடுமா. அதனால தான் கூட்டிட்டு போக வந்தோம். மாமா, அந்த குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நான் அந்த குழந்தைய மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணு. உன்னை கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ், அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணு. இங்க பாரு, இந்த மாதிரி டிராமாலாம் நான் நிறைய பார்த்துட்டேன். இந்த தடவை என்னை ஏமாத்த முடியாது சுடரு. இல்ல, இந்த ஒரு தடவை மட்டும் என்ன நம்பு ப்ளீஸ். நான் எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன். போய் அஞ்சலி மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த ஒரு தடவை என்ன நம்பு. நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். ஏய், உன்னை கெஞ்சி கேக்குறேன். உன்னை நான் ஏமாத்த மாட்டேன். கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். வேணும்னா உனக்கு நான் ஒரு ஆப்ஷன் தரேன். என்ன சொல்லு, நான் செய்யறேன். நிஜமா? நான் எது சொன்னாலும் செய்வியா? சத்தியமா செய்யறேன். என்னன்னு சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். நேரா வந்து என் பக்கத்துல உட்காரு, நான் தாலி கட்டிடுறேன். அதுக்கப்புறம் நீ அஞ்சலியை பாரு, இல்ல இதுங்கள பாரு, யார வேணாலும் பாரு. எனக்கு தேவை இப்போதைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் மட்டும்தான். நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்களாம் விட்டுறேன், கூட்டிட்டு போ. என்ன சொல்ற? அதுக்கு மட்டும் ஒத்துக்காத தமிழ். வேண்டாம் தமிழ். ஆமா தமிழ், ஒத்துக்காத தமிழ். ஏய், என்ன சொல்ற? நீ சொல்லு. ஓகே தானே? நீ யாரு, எப்படிப்பட்ட கேடுன்னு எனக்கு தெரியாதா? நீ நான் சொன்னதெல்லாம் செய்வ. இதை நான் நம்பணும். பாசமா பாத்துக்கிட்டல, அந்த புள்ள சீரியஸா இருக்கா. அப்போ லேட்டாக அந்த அஞ்சலி உயிருக்கு ஆபத்து. உண்மையிலே அந்த பொண்ணு மேல உனக்கு பாசம் இருந்துச்சுன்னா மணமடையில வந்து தாலி கட்டிக்கோ. இல்லையா உன்னால அந்த சிறு உயிர் ஹாஸ்பிட்டல்ல போகும், இங்கே 2 உயிர் போகும். என்ன பாக்குற? இது ரெண்டையும் வேண்டாம் வேண்டாம். ஏன் இப்படி பண்ற? இந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? அதுங்க ஒன்ன தேடி வந்துச்சே. தமிழ். அபி, கவின், அபி.